கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்மளை வெறுக்காதவர் அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு பக்கபலமாக பேசுகிற தெய்வமாக நம்மோடு கூட இருக்கிறவர் அவர்தான். பக்கத்தில் நின்று ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல நம்மை நம்மேல மனது உருகி நம்முடைய சூழ்நிலைகளில் நமக்காக பரிதபிக்கிற, உண்மையிலே நம்ம மேலே அக்கறை உள்ள தேவன் அவர் ஒருவர் தான். நம்ம வேதத்தில் பார்த்தா ஐ ஆம் வித் யூ அப்படிங்கிற வார்த்தை, நான் உன் கூடவே இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை ஆங்கில மொழிபெயர்ப்பான NIV என்கிற பைபிளில் மட்டும் 23 தடவை எழுதப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக அதில் சில வசனங்கள் நம்ம பார்க்கலாம். அதாவது ஆண்டவர் நம்ம கூடயே இருக்கிறார், விலக மாட்டார், கைவிட மாட்டார். மனுஷர்கள் நம்ம சூழ்நிலைகளை பார்க்கலாம். ஏசாயா 41:10 பார்க்குறோம், நான் தான் உன் தேவன், நான் உன்னுடனே இருக்கிறேன், ஆகையால் பயப்படாத, நான் உன் கூடயே இருக்கிறேன், திகையாத, நான் உன் தேவன் அப்படின்னு சொல்கிறாரு. மத்தேயு 28:20 உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன். எரேமியா 1:8 பார்த்தா பயப்படாத, உன்னை விடுவிக்க நான் உன் கூட தான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆதியாகமம் 28:15 இதோ நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ போகும் இடமெல்லாம் உன்னை காப்பேன். இப்படி பல வார்த்தைகள் பலரிடம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி இந்த நம்ம கேட்ட இந்த பாடல் மூலமாக எவ்வளவோ காரியங்கள் இருக்குது. நம்ம நோயாளியாக இருந்தால் நம்ம நோய்களை சொல்லி 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 ஏளனமாக பேசக்கூடிய இந்த உலகத்தில் நம்ம அப்படியே நோயுற்று இருந்தோம்னா நம்மளை இக்னோர் பண்ணக்கூடிய ஒரு மனிதர்களின் நடுவில் நம்மை தேடி அவர் உதவி செய்கிறவர், தேடி ஒரு அடி நம்ம அவர்கிட்ட எடுத்து வச்சா போதுங்க, ஓடி அணைக்கக்கூடிய பரம தகப்பன் அவர் தான். அதே போல் நம்ம கடனாக இருக்கும்போது அந்த கடனில் நமக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. பல சூழ்நிலைகளில் பார்த்தோன்னா நமக்கு உதவி செய்கிறதுக்குன்னு யாருமே முன் வர மாட்டாங்க. ஆனால் பைபிளில் வேதத்தில் நம்ம நிறைய இதில் பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் கூட தான் இருக்கிறேன், ஐ வில் ஹெல்ப் யூ, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். என்ன ஹெல்ப்பு? நமக்கு நம்முடைய கத்து நமக்கு வேதத்தில் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அது நமக்காக அவர் கொடுத்த வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் குறைவற்றது. அந்த வார்த்தைகளை நம்ம அப்படியே நம்பும்போது இன்றைக்கு வார்த்தை மனுவுருவாகி நம்மிடையே குடிக்கொண்டிருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். யோவானில் வார்த்தை தான் நம்ம கூட இன்றைக்கு வார்த்தையாக இயேசு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய வார்த்தை நமக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. எனவே அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை உலகத்தை உண்டாக்கினது, அண்ட அகில சராசரங்களை உண்டாக்கினது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை தான் இன்னைக்கு நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை வாசிக்கும் போதெல்லாம், அந்த வார்த்தையை தியானிக்கும் போதெல்லாம் நம்ம விசுவாசத்தில் பெருகும், நம்முடைய விசுவாசம் பெருகும், நம்முடைய நம்பிக்கை குறைவுபட்டு போகாது. நம்ம நம்பிக்கையில் எழும்பி நிற்போம், நம்பிக்கையோடு தேவனை நோக்கி காத்திருப்போம். எனவே இன்றைக்கும் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நீங்கள் கடனாளியாக இருந்தால் என்ன, அனாதையாக இருந்தால் என்ன, கடனாக இருந்த ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி எலிசா கிட்ட போய் கேட்குறா, என் கணவர் என்னை இவ்வளவு கடனை வச்சுட்டு இறந்து போயிட்டாரு, நான் என்ன பண்ணுவேன்? எலிசா என்ன சொல்கிறாரு, போ, உன் அறை வீட்டை பூட்டிக்கிட்டு எல்லார்கிட்ட இருந்து எவ்வளோ பாத்திரம் வாங்கி வைக்க மாட்டேன், என்ன இருக்குது என்கிட்ட? கொஞ்சம் போல் எண்ணெய் தான் இருக்குது. சரி, அந்த எண்ணெய் நீ இப்போ எல்லார்கிட்டையும் போய் பாத்திரத்தை வாங்கு, அந்த பாத்திரத்தில் நீ எல்லாத்தையும் ஊற்றுன்னு சொல்கிறாரு. இவங்க கொஞ்சம் தான் எண்ணெய் இருக்கு, ஆனால் அவ்வளோ பாத்திரங்கள் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ ஊற்றுனாங்க, ஒரு இதை ஊற்றி அந்த ஒரு சின்ன பாத்திரத்தில் உள்ள எண்ணெயை அவங்க ஊற்ற எண்ணெய் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னொன்று தான் அவருங்க பிள்ளைக்கிட்ட கேட்கும்போது, இல்லைம்மா எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எலியா சொன்னபடி அவங்க எல்லார்கிட்டையும் வாங்கிட்டு கதவை பூட்டி அதை வார்த்தையை விசுவசித்து
அவங்க என்ன செய்தாங்கன்னா அந்த தீர்க்கதரிசனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அந்த இடத்துல அவங்களுடைய கடன்கள் நீங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஆண்டவர் அந்த எண்ணெயை வர்த்திக்க பண்ணி அவங்க கடனை அடைச்சார். இன்னைக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்குது? கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட போதுங்க. அந்த விசுவாசம் நம்முடைய எல்லா கடனையும் அடைச்சி நம்மளை கொண்டு வந்துடும். அவர் சொல்கிறாரு, நமக்கு நோய் இருந்தால், வியாதி இருந்தால், என்னுடைய தழும்புகள், அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய காயங்களால் நாம் சுகமடைகிறோம், அவருடைய தழும்புகளால் நான் சுகமடைகிறோம் என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தத்தை சிந்தினார். எதுக்காக? நம்முடைய நோய்களை. இயேசு நம்முடைய நோய்களை எல்லாம், பிணிகளை எல்லாம் அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். அவர் காயங்களையும் தழும்புகளையும் ஏற்றது எதற்காக? நம்மை சுகப்படுத்துவதற்காக. எனவே நம்ம இன்னைக்கு அவரை நம்பி அவர்கிட்ட கெஞ்சினா அவர் நிச்சயமாக சுகப்படுத்துவார், நிச்சயமாக நம்மளை வாழ வைப்பார், நமக்கு உதவி செய்வார். நம்மளுடைய நிலைமையை பார்த்து அவர் நீ அனாதை, நீ படிக்கலை போ அப்படிலாம் நம்மளை தள்ளி விடவே மாட்டார். மனுஷர் தான் அப்படி பார்ப்பாங்க, ஜாதி பார்ப்பாங்க, மனுஷர் ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க, ப்ரெஸ்டீஜ் பார்ப்பாங்க, கௌரவம் பார்ப்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் மனுஷர்கள். ஆனால் நம்மை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, படைத்த கர்த்தராகிய தேவன், அவர் எதையும் பார்க்கறதில்ல. அவர் நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறவர், அவர் படைத்தவர், அவருடைய கண்களிலே நாம் விலையேற பெற்றவர்கள். எனவே நம்ம ஒரு அனாதையாக இருந்தா எஸ்தர், அந்த அனாதையை தான், அனாதை பெண் வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்த ஒரு பெண், அவளை கொண்டு 120 நாடுகளுக்கு அரசியாக்க அவரால் முடிஞ்சிச்சு. ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவீதை அரசனாக்க அவரால் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் மற்றவர்களுடைய பார்வைக்கு மங்கி போய் காணப்பட்டாலும் உங்களை வெளியே கொண்டு தூக்கி உங்கள் தலையை, உங்களை நிந்திச்சவங்க, உங்களை பரிகசித்தவங்க, உங்களை பார்த்து எள்ளி நகையாடினவர்களுடைய கண்களுக்கு முன்பாக அவர் உங்களை உயர்த்த போகிறார். எனவே அந்த விசுவாசத்தோடு காத்திருங்க. நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இன்றைக்கும் கர்த்தாவே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று எங்களுக்கு எத்தனையோ தடவை நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கிறீங்கப்பா. பயப்படாதேன்னு 365 இடத்துல நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கும் நோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் கடந்து போனாலும் நீர் அவர்களை கைவிட மாட்டீரப்பா ஆண்டவரே. அவர்களை விட்டு ஒரு நாள் விலக மாட்டீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா, அனாதை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிற திக்கற்றவர்களுக்கு நீர் தஞ்சமாக இருக்கிறீர், துணையாக இருக்கிறீர் அல்லவாப்பா. நீங்கள் தானப்பா அவர்களுக்கு தகப்பனாக இருக்கிறீர். எனவே ஆண்டவரே, எனக்கு யார் இருக்கிறான்னு கலங்கி கொண்டு இருக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் இன்றைக்கே அவர்களோடு கூட உம்முடைய பிரசன்னத்தை இறக்கி இடைப்படுவீராகப்பா. ஆவியானவரே, அசைவாடுங்கப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, வியாதிப்பட்டு இருக்கிற, பலவீனப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய சரீரத்தையும் உம்முடைய காயப்பட்ட தழும்புகள் உள்ள கரத்தை நீட்டி தொட்டு சுகமாக்குங்கப்பா, தொட்டு சுகமாக்குங்கப்பா ஆண்டவரே. அப்பா, விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்னைக்கு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, அற்புதங்கள் நடக்கட்டும். அவருடைய சரீரத்தை விட்டு எல்லா பலகீனங்களும் நோயும் விலகட்டும். எப்பேற்பட்ட நோயாக இருந்தால் என்ன ஆண்டவரே, அதுக்கு என்ன பேராக இருந்தால் என்ன ஆண்டவரே, ஆனால் எல்லாவற்றையும் சுகமாக்க, ஒன்றுமில்லாமல் போக பண்ண உம்மால முடியும் ஆண்டவரே. எல்லா நோய் கிருமிகளையும், பிதா நடாத நாற்றுக்களையும் வேரோடு பிடுங்கி போட உம்மால முடியும் ஆண்டவரே. எனவே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என்னுடைய பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆண்டவரே, நீங்கள் பவுலை தேற்றினது போல கர்த்தாவே, இன்றைக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இடைப்படுவீராக ஆண்டவரே. என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுங்கப்பா. பலவீனத்தில் ஆண்டவரே, அந்த அவர்களுடைய இந்த பலவீனத்தில் அவர்களை பலப்படுத்த கிருபை, அந்த கிருபை அவர்களுக்கு போதும் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே, இதை கேட்டு கொண்டிருக்கிற அநேகருக்கு நீர் சுகம் கொடுக்க போவதற்காய் நன்றி ஆண்டவரே. குறைவுகளோடு போராடி கொண்டிருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே, குறைவுகள் எங்க பார்த்தாலும், எப்ப பார்த்தாலும், எல்லாவற்றிலும் குறைவை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே
கிறிஸ்து இயேசுக்குள்ள எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிறவர் அப்பா. கிறிஸ்துனாலே நிறைவானவர். ஆண்டவரே, நிறைவு நீர் எங்களுக்காக தரித்திர கோலம் ஏற்று வந்தது எதற்காக? எங்களுடைய தரித்திரத்தை மாற்றுவதற்காகத்தானே ஆண்டவரே. எனவே குறைவுகள் எல்லைகளை விட்டு ஓடி போகட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து எங்களுடைய மெய்ப்பராய் இருக்கும்போது எங்களுக்கு குறைவு என்பது எந்த பகுதியில் இருக்கும்? இல்லப்பா, பொருளாதாரத்தில் பண தேவைகளை சந்திக்க உங்களால் முடியும் ஆண்டவரே. நீங்கள் வடக்கை பார்த்து கொடுன்னு சொல்லுங்க, தெற்கை பார்த்து வைத்திராதேன்னு சொல்லுங்க ஆண்டவரே. இன்னைக்கு இவர்களுடைய தேவைகளை சந்திங்க. அன்றன்றைக்கு அதனுடைய பாடு போதும் என்று சொன்னீங்களே. கவலைப்படாத. நீ கவலைப்படுறதுனால ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? ஒரு முழத்தை குறைக்க முடியுமா? நீ என்ன செய்ய முடியும்னு நீங்கள் கேட்குறீங்களே ஆண்டவரே. நான் ஒரு சாதாரண குருவியை கூட நான் போஷிக்கிறேனே, அவைகள் கூட என்னால் மறக்கப்படாமல் இருக்கும்போது அவைகளை பார்க்கிலும் விசேஷித்தவளாகிய ஒன்ன நான் மறந்துடுவேனா? விசேஷித்தவனாக ஒன்ன மறந்துடுவேனா? மகளே, ஏன் கவலைப்படுகிற? ஏன் கண்ணீர் விடுகிற? கவலைப்படாத. என் மேல நம்பிக்கையாயிரு. நானே உன் காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுவேன். நீ உன் வழிகளில் எல்லாம் என்னை நினைத்துக்கொள். என்னையவே உன்னுடைய மன மகிழ்ச்சியாக்கிக்கொள். எனக்குள்ளேயே நீ நிலைத்திரு. நான் உன்னை நிச்சயமா மேன்மைப்படுத்தும். உன்னை கைவிடுவதற்காகவா உன்னை அழைத்து? உன்னை நான் எதுக்காக அழைத்தேன்? எதுக்காக உன்னை நான் இந்த பாதைக்குள்ள நடத்துகிறேன்? நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். இந்த பாடுகள் உனக்கு மகிமையை கொண்டு வரும். இதே போல பாடுகளின் மத்தியில் கடந்து போகிற அநேகருக்கு நீ என்னை பற்றி சொல்வதற்காகத்தான், இந்த வார்த்தையை பற்றி அறிவிக்கிறதுக்காகத்தான் உனக்கு இந்த பாடுகளை அனுமதித்தேன் என்று ஆண்டவரே. இன்றைக்கு யாரோடனா நீ பேசிக்கொண்டிருக்கிறீரோ எனக்கு தெரியாதப்பா. ஆனால் இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தையை நான் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு நீர் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் இவர்களுக்காக வைத்த வார்த்தைகள் இவர்களை வாழ வைக்கட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்கட்டும். ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தான உங்க காலின் கீழே நசுக்கி போடுவார் என்று எழுதியிருக்கிறபடி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே சந்தோஷமும் சமாதானமும் ஒரு மனமும் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. குடும்பங்கள் குட்டி பரலோகமாய் திகழட்டும் ஆண்டவரே. கணவனுக்கும் மனைவிக்குள்ளேயும் நல்ல ஒரு மனதை கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, பெற்றோருக்கும் நல்ல ஒரு மனதை கொடுங்க ஆண்டவரே. இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் சாட்சியாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் சந்தோஷமும் சமாதானமும் நிலை தோங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுங்கப்பா ஆண்டவரே. போக்குகள் வரவுகள்ல ஆண்டவரே நீங்க அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் செல்லுகிற வழி வாகனங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. வீட்டில் இருக்கிறவங்க, வெளியே செல்லுகிறவங்க ஆண்டவரே, பெரியவர் முதல் சிறியவர் வர ஒவ்வொருவருக்கும் தேவ பாதுகாவல் ஆண்டவரே அளவில்லாமல் பெருகட்டும். தேவ தூத சேனைகளுடைய ஆண்டவரே அந்த பாதுகாவல் எப்பொழுதும் இருக்கட்டும் ஆண்டவரே. பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஜெயம் ஜெயம் என்று ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வீட்டிலும் தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு அறைகளிலும் ஒவ்வொரு பொருட்களிலும் ஆண்டவரே, வழிகளில் வாகனங்கள் எல்லாவற்றின் மேலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஜெயம் ஜெயம் என்று தெளிக்கிறோம். பெரியவர் முதல் சிறியவர் வரை ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்துமா சரீரத்திலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஜெயம் ஜெயம் என்று தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவருடைய தேவ பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளையும் ஆண்டவரே ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. உம்முடைய அசைவாடுதல், உம்முடைய ஆளுகை ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கும் எல்லா விதமான ஆண்டவரே ஆபத்து பொல்லாப்புகளுக்கும் ஆண்டவரே எல்லா தீமைகளுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. நன்மைகளால் கிருபைகளால் சூழ்ந்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஏற்ற சமயத்தில் கிடைக்க வேண்டிய உதவிகளும் ஒத்தாசைகளும் கடந்து வரட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே. இன்றைக்கு இவர்களுக்கு எதிராக கிரியை செய்கிற எல்லா சத்துருடைய கிரியைகளும் கட்டப்படட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு சமாதானத்துக்கு செழிப்புக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளும் கட்டப்படட்டும் ஆண்டவரே. அபிஷேகிக்கப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக என்று கட்டி போடுகிறோம். ஒருமனப்பட்டு கட்டி போடுகிறோம் ஆண்டவரே. எதிரான சகல ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சாத்தானால் பயன்படுத்தப்படுகிற
அத்தனை ஆண்டவரே கருவிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டப்படுவது, அவனுடைய ஆலோசனைகள், அவனுடைய ஆண்டவரே எல்லா விதமான தந்திரங்களும் முறியடிக்கப்படுவதாக. ஆண்டவரே சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துண்ட சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். லூக்கா 10:19 ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்ற அந்த அதிகாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கும் விடுதலை விடுதலை விடுதலை, ரட்சிக்க எங்க கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. எங்களுக்கு வழிகளை திறக்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ண, எல்லா விதத்திலும் ஹெல்ப் பண்ண, டைம்லி ஹெல்ப், அதுக்காக நீங்க எங்க கூட இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எனவே ஆண்டவரே இந்த நாள் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் ப்ளீஸ் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட இந்த யூடியூப் சேனலை அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க. அதன் மூலமாக அவங்க ஆசீர்வதிக்கப்படட்டும். எவ்வளோ பேர் நான் கூட நிறைய நேரங்களில் சோர்ந்து போயிடுறேன். அப்படி நான் அப்படி துவண்டு போயிருக்கும் போதெல்லாம் எனக்கு ஃபோன் வரும், சிஸ்டர் உங்களுடைய இந்த மெசேஜ் என்னை ரொம்ப பலப்படுத்துச்சு சிஸ்டர், எனக்காகவே நீங்கள் கடவுள் தந்த வார்த்தையாக இருந்துச்சு சிஸ்டர், அதனால் நீங்கள் விட்டுறாதீங்க, தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யுங்க சிஸ்டர்னு என்னை நிறைய பேர் என்கிட்ட பேசுகிறீங்க. எனவே உங்களுடைய இந்த உற்சாகப்படுத்துகிற இந்த வார்த்தைகளுக்காக நான் கர்த்தருக்கு உங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் இன்னும் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா? God bless you. Have a blessed day.